பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த புனித வெள்ளி மும்மணி தியான ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு சிலுவையில் 5வது மொழியாக தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தாகமாக இருக்கிறேன் என்றார். சிலுவையின் தாகமாக இருக்கிறேன் என்றார். சிலுவையை நோக்கி நாம் இப்பொழுது பார்ப்போம். என் ஆத்மா நேசரின் பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய அந்த சிலுவையின் தியானத்தை நாம் பார்த்து அவருடைய தாகத்தை நாம் எப்படியெல்லாம் அவர் தாகமாக இருந்தார் என்பதை ஒரு சிறிய தியானமாக இப்பொழுது நாம் பார்ப்போம். அனைவரும் ஜெபத்தோடு இருங்கள். நேசம் மரணத்தை போல் மிகவும் வலியது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் என்று உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுநாதர் நமக்காக பரலோகத்தையே உதறி தள்ளிவிட்டார். தேவதூதர்கள் பணிவிடை செய்ய அவர் ஓடி ஓடி வந்தார்கள். ஆனாலும் அதை நமக்காகவே அவர் புறக்கணித்து விட்டார். செல்வந்தர்களின் மாளிகையாகிய அந்த மாளிகையெல்லாம் அவர் அற்பமாக உதறி தள்ளிவிட்டு மாட்டு கொட்டுகையை அவர் தெரிந்து கொண்டார். தலை சாய்க்க இடமின்றி ஊழியம் செய்தார். இப்பொழுதோ தியாகத்தின் உருவமாக சிலுவையிலே அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். ஆம், அவர் சிலுவையின் தொங்கி கொண்டிருக்கிறார். தொங்கி கொண்டிருக்கும்போதே அவர் சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று. எப்படியெல்லாம் அவர் தாகமாக இருக்கிறார் என்றால், எப்படியெல்லாம் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று நாம் பார்க்கலாம். தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சிலுவையிலிருந்து அவர் கூப்பிடுகிறார். அவர் கூப்பிடும்போது அந்த கூக்குரல் நம்மை நோக்கி அது கேட்டு கொண்டிருக்கிறது. அவர் ஒரு சீடனை பார்த்து அவர் கூப்பிடவில்லை, ஒரு போர் சேவகரை பார்த்தோ அவர் கூப்பிடவில்லை, தன்னை பக்கத்தில் இருந்த அன்பு தாய் மரியாளை பார்த்தோ அவர் கூப்பிடவில்லை. நம்மை நோக்கி, என்னை நோக்கி அவர் கூப்பிடுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று. அவர் இப்படியெல்லாம் அவர் தாகமாக இருக்கிறார். சிலுவையில் அவர் தொங்கி கொண்டு பல முறையில் அவர் நிறைய தாகம் அவருக்கு இருந்தது. அதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஒரு மனிதன் ஒரு புறாவை வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு அமைதியான புறா. ஒரு நாள் அவர் ஏதாச்சுன்னு தெரியல, அந்த புறாவை ஒரு கோலினால் அடித்து விட்டார். அடித்து விட்டவுடன் அந்த புறாவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது. காலில் ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தின் வழியாக இரத்தம் சொட்டு சொட்டு சொட்டாக வடிந்தது. வடிந்து அது உடம்பில் உள்ள எல்லா இரத்தமும் அப்படி பாய்ந்து வெளியே போய் கொண்டிருக்கிறது. அது சாகும் தருவாயில் வரும்போது அந்த மனிதனுடைய மடியில் அமர்ந்து அப்படியே அந்த மனிதனை அமைதியாக பார்த்து கொண்டு கண்ணை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. உடனே இந்த மனிதன் நினைத்தார், ஏன் இந்த புறா நம்மளை இப்படி உற்று பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும்போதே அவருடைய அந்த மனிதனுடைய உள்ளம் இருதயம் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இது கவலை ஏற்பட்டது. கவலை ஏற்பட்டு நாம் ஏன் இந்த புறாவை அடித்தோம், எதுக்கு அடித்தோம் சொல்லிவிட்டு அவருக்கே புரியாத நிலைமையில் இருந்து எப்படியாவது இந்த புறாவை நாம் காப்பாற்றி விட வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டார். பிறகு பிரயாசப்பட்டு மனம் கசந்து அழுது கொண்டிருந்தார். ஆம், இயேசுவும் கூட நாம் நிறைய நம்மால் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார். நம்மால் தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். போர் சேவகரோ யூதர்களோ அவரை சிலுவையில் அறைய வைக்கவில்லை. என்னுடைய பாவத்தினாலே
என்னுடைய பாவங்களே சவுக்குகளாக மாறி மீண்டும் மீண்டும் அவருடைய சரீரத்தை கிழித்தன. என் அக்கிரமங்களே ஆணிகளாக மாறி அவருடைய 2 கைகளையும் துளையிட்டது. என்னுடைய அரூறுப்பான சிந்தனையே முள்களாய் மாறி தலையில் இறங்கி கண்களின் வழியாக அது புடைத்து வெளியே வந்தது. ஆனால் அவர் பார்த்து சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. அவருடைய தாகம் ஒரு 4 தாகம் இருக்கிறது. அந்த தாகத்தை மிகவும் சுருக்கமாக நாம் இப்பொழுது தியானிப்போம். முதலாவது தாகம் என்னவென்றால் சரீர தாகம். தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அந்த வார்த்தை மாமிசமானது. அவர் மாமிசத்தில் இருந்தபடியினாலே அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அந்த தாகம் மாமிசமாக இருக்கும்போது தாகம் ஏற்படுவது இயல்பான ஒன்று தான். ஏன், அவர் பூமியில் ஒரு தெய்வராக இந்த பூமியிலே அவர் வாழவில்லை. ஒரு மனிதனாகவே, நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு மனிதனாகவே அவர் வாழ்ந்தார். அதனால்தான் அவருக்கு சரீர பாடுகள் ஏற்படும் போது அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அவர் பசியாக இருந்தார், களைப்புற்றார், கோபமாகவும் இருந்தார், மனதுருக்கம் உள்ளவராகவும் இருந்தார், துயரப்பட்டவராகவும் இருந்தார். மனிதர்க்குரிய எல்லா சுபாவமும் அவரிடம் இருந்ததுனால அவருக்கு இந்த சரீர பாடுகள் வரும்போது அவர் தாகத்தோடையே இருந்து அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டு என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. ராபோஜனம் முடித்த பிறகு இயேசுநாதர் அவருடைய சிநேகிதர்னால போர் சேவகரால் காட்டி கொடுக்கப்பட்டு அவரை கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்கிறபடியினாலே அவரை விசாரணைங்கிற ஒரு இதில் அவரை அங்கும் இங்குமாக அலைக்கழித்து கொண்டே இருக்கிறாங்க. அண்ணாவிடம் கொண்டு போகிறாங்க, காய்பாவிடம் கொண்டு போகிறாங்க, பிளாத்துவிடம் கொண்டு போகிறாங்க. அவரை அங்கும் இங்குமாக அலைக்கழித்து கொண்டே இருக்கிறாங்க. வனாந்திரத்தில் சிலுவையில் சுமந்து அவரை நடக்க வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு குடிக்கிறதுக்கு கூட ஒன்றுமே அவங்க கொடுக்கல. அதுக்கு பிறகு விடிய காலையில் அவரை சிலுவையில் அறைகிறாங்க. அந்த சிலுவையில் அறையும் போது மிகவும் வெயிலாக இருந்திருக்கும். அதனால் அவர் மிகவும் அவருடைய வியர்வை துளை மூலமாக ரத்தம் வெளியேறினதுனால அவருக்கு தொண்டையெல்லாம் வறண்டு உயிர் போகிற ஒரு தருவாய் வரும்போது அவருக்கு தாகம் ஏற்படுகிறது. அதனால தான் அவர் நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். இந்த தாகத்தை நாம் எப்படி தீர்க்க வேண்டும்? அதுக்கு அவரே ஒரு வழி சொல்லுகிறார். கர்த்தர் அந்த மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கே செய்தீர்கள். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியோரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தாலும் என் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமேன். அதே போல் ஒரு எளியவர்கள் நம்ம வீட்டில் வரும்போதோ அல்லது நம்ம சபைக்கு வரும்போதோ அல்லது எனக்கு ஒரு இந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது வரும்போது நம்ம அவர்களை புறக்கணித்து விடாதபடிக்கு நம்ம இயன்ற அளவு நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். இதன் மூலம் அவருடைய தாகத்தை தீர்க்க ஒரு வழியாக இருக்கும். இரண்டாவதாக, வேத வாக்கியத்தின் மீது அவர் தாகமுள்ளவராக இருந்தார். யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். சிலுவையில் தொங்கி வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிற வேளையிலும் இயேசுவின் உள்ளம் வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடே ஆவலோடே அவர் சிலுவையிலே தொங்கி கொண்டிருந்தார். நம்மில் இப்பொழுது அநேகர் பேர் நம்ம வாழ்க்கையில் சில பாடுகள், சில நெருக்கங்கள், வியாதிகள்
ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் போதும், வேதமும் மறந்து விடுவோம், ஆண்டவரையும் மறந்து விடுவோம், ஜெபத்தையும் மறந்து விடுவோம், சபையும் ஆலயத்தையும் மறந்து விடுவோம். ஆனால் இயேசுநாதர் அவருடைய இத்தனை வேதனையில், அவர் சிலுவையில் தொங்கி வேதனையில் அனுபவித்து கொண்டிருக்கிற வேளையிலும் அவர் தன்னுடைய வேத வாக்கியத்தை நான் நிறைவேற்றி விட்டனா என்று அவர் எண்ணி அந்த சிலுவையிலே அவர் தொங்கி நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் சிலுவையின் தாகத்தை நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக ஆத்மா தாகம், சரீர தாகம் பார்த்தோம், வேத வாக்கியங்கள் மீது தாகம் இருந்ததை பார்த்தோம். அடுத்தபடியாக ஆத்மா தாகம், அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்றார். இதை ஏசாயா 53 அதிகாரம் 11-12 வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். கல்வாரியை கண்ணீரோடு நோக்கும்போது இயேசு எனக்காக தாகமானதை நாம் உணர்கிறோம். இதனால் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த கல்வாரி தாகத்தை நினைத்து நினைத்து நாம் அவரை நம் உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவரை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் நாம் ஆண்டவரை அறியாமல் அங்கும் இங்கும் எங்கும் அலைந்து கொண்டே இருந்தோம். ஆண்டவரை அறிந்த பிறகு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் கவலை கொண்டு அதில் சிக்குண்டு அவரை புறக்கணித்து நாம் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் அவரோ நம்மேல் தாகமுள்ளவராக இருந்து காணாமல் போன ஆட்டை போலிருந்த நம்மை தேடி தேடி கற்கள், மலைகள், காடுகள், குன்றுகள், இந்த வனாந்திரம் வழியாக எல்லாம் அவர் தேடி தேடி நம்மளை பின்தொடர்ந்து உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையாகிய கிறிஸ்து, அவர்தான் கண்மலையாகிய கிறிஸ்து, அவர் மேல் அவரை நிலைநிறுத்தினார். அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இயேசுநாதர் அவர் சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று. கண்ணீர் தழும்பும் அவரது கண்கள் தாகத்தோடு கூட இருக்கிறது. இப்பொழுதும் கூட அவர் தாகத்தோடு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இயேசுநாதர் தாகத்தோடு சொல்லுகிறார், மகளே, மகனே, தாய்மார்களே, தந்தைமார்களே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, உன் உள்ளத்தை எனக்கு தா என்று அவர் மிகவும் தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் நீங்கள் அவருக்கு கொடுத்து அவருடைய தாகத்தை நீங்கள் தணிக்க வேண்டும். நாம் நம்முடைய இருதயத்தையும் ஆத்துமாவை முற்றிலும் அவருக்கு கொடுக்கிற வரையிலும் அவருடைய தாகம் தீரப்போவது இல்லை. அவர் அதற்காக தானே பூமிக்கு வந்தார். ஆத்மா ரட்சிப்பு தானே அவருக்கு போஜனமும் தாகமுமாக இருக்கிறது. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராதபடிக்கு ஊழியம் செய்யவே வந்தார். அன்பானவர்களே, அவருடைய சரீர தாகம் தண்ணீருக்காக தாகம் கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய ஆத்மா தாகமோ ஆத்மா மீட்புக்காக தாகம் கொண்டிருந்தது. அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நாமும் ஆத்மா தாகம் உடையவர்களாக ஆண்டவரை அறியாதவர்களை போய் சந்தித்து தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார், அவர் தாகமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நிறைய வரை நம்ம சிலுவையின் அண்டையில் சேர்த்து அவருடைய தாகத்தை நாம் தீர்ப்போம். கடைசியாக தெய்வீக தாகம். அன்பானவர்களே, இயேசு தாகத்தோடு சிந்தின இரத்தமும்
தாகம் உடையதுதான். அந்த தாகமுள்ள இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நமக்கு நிச்சயமாகவே ஆத்ம தாகம் உண்டாக வேண்டும். ஆத்ம தாகம் நமக்கு இல்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டது சரிதானா என்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்வாரி மேட்டில் ஒலித்த குரல் அடங்கி போய்விடவில்லை. இன்றும் நம் காதுகளில் தாகமாயிருக்கிறேன் என்கிற அந்த குரல் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. அன்று தாவீது பெத்லெகேம் ஒளிமுக வாசலில் கிணற்று தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்துக்கு கொண்டு வாருங்கள், தண்ணீர் கொண்டு வருகிறவர் யார் என்று கேட்டார். அப்பொழுது 3 புருஷர்கள் துணிந்து பெலிஸ்தரின் பாளையத்தில் போய் அவருக்கு குடிக்க தண்ணீரை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர் அந்த தண்ணீரை குடிக்காமல் அதை ஆண்டவருக்கென்றே அதை ஊற்றிவிட்டார். தாவீதின் தாகத்தை அன்று தீர்க்க 3 மனிதர்கள் வந்தார்கள். ஆனால் இன்று கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்க ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஐயும் தேவ சமூகத்தில் முற்றிலும் அர்ப்பணிக்கக்கூடிய அன்பான தேவ பிள்ளைகள் இன்று நமக்கு தேவை. அன்றைக்கு பெலிஸ்தியரின் கிணறு பெலிஸ்தியரின் பாளையத்துக்குள் கிடந்தது போல இன்று உலகம் பொல்லாங்கன் கைக்குள்ளாடி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இந்த பொல்லாங்கன் வல்லமையை அதமாக்கிவிட்டு ஆத்மாவை கர்த்தர் அண்டைக்கு கொண்டு வரத்தக்கவர்கள் இன்று யாரோ அவர்தான் கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்ப்பவர்களாக இருப்பார்கள். அன்று தாவீது தண்ணீரை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு தாகமுடையவராகவே இருந்தார். அப்படியே கிறிஸ்துவும் கூட போர் சேவகர் நீட்டின கசப்பான காடியை அவர் குடிக்க மனதில்லாமல் அவர் தாகமுடையவராக இருக்கிறார். ஆம், கடைசி ஆத்துமாவும் மீட்கப்பட வேண்டும். அந்த கடைசி ஆத்துமாவை குறித்து அவருக்கு தாகம் உண்டே. கடைசி எக்காலம் தொனிக்கும் வரை கிறிஸ்துவின் தாகத்தை தீர்த்து கொண்டே இருப்போம். நாம் இந்த வேளையிலும் இயேசு சிலுவையில் தொங்கின அந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் நின்று நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இப்பொழுது அர்ப்பணிப்போம். தாகம் தாகமன்றி எனக்காயேங்கி நின்றி, தாகம் தாகமன்றி எனக்காயேங்கி நின்றி, பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானி, பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானி, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. இந்த நன்னாளிலும் கூட நாம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய கடைசி
வரும் வரைக்கும், அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் வரைக்கும் கிறிஸ்துவின் தாகத்தை தீர்த்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.